வீட்டுக்கு போறியா? சரிப்பா போலாம். அம்மாட்ட கூட்டிட்டு போவோம். 4 நாளைக்கு முன்பு கண்ணுக்குட்டி கடையில பாக்கெட் சாராயம் வாங்கி வைத்துவிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போய் திரும்பி வந்ததும் அதனை குடித்துவிட்டு கண்விழி பிதுங்க அமர்ந்திருக்கும் சின்னமணி இவர்தான். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த சின்னமணி என்பவர் 4 நாட்களுக்கு முன்பாக கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜிடம் 5 பாக்கெட் சாராயத்தை வாங்கி வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாகவும் அதில் ஒரு பாக்கெட் சாராயத்தை காலையில் மாமியாருக்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதை சாப்பிட்டதும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மாமியாரை சிகிச்சைக்காக சின்னமணியின் மனைவி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். இந்த நிலையில் தனது சின்னஞ்சிறு மகனின் எதிர்காலம் குறித்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவனுக்கு சில தின்பண்டங்களை வாங்கி கொடுத்துவிட்டு மாலை வேளையில் 2 பாக்கெட் சாராயத்தை குடித்துவிட்டு தனக்கு வயிறு எரிவதாக பதறிக் கொண்டிருந்த சின்னமணியை தண்ணீர் தெளித்து எழுப்பி 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சின்னமணி ஏற்கனவே விஷச்சாராயம் குடித்ததாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் என்றும் நலமடைந்து வீடு திரும்பிய அவர் மீண்டும் சாராயம் குடித்துவிட்டு 2வது முறையாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதில் ஒருவர் இன்று காலை இங்கே ஒரு நோயாளிக்கு அட்டெண்டராக இருந்தவர் அவருக்கு பாதிப்பு தென்பட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அவரும் கூட 2 நாட்களுக்கு முன்னால் அந்த மது அறிந்திருக்கிறார். அதை அவர் வெளியிலே சொல்லாமல் அவருக்கான பாதிப்பு தெரிய தொடங்கியவுடனே அவர் இப்போது இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.